ஹாய் வீவர்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபைத்தானில் வந்து ஒவ்வொரு எபிசோடாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் பார்க்க போகிறது மல்டி லைன் ஸ்ட்ரிங். நம்ம இதுவரை பார்த்தது வந்து டேட்டா டைப் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்த்துருக்கோம். கீவேர்ட்ஸ் வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு. டேட்டா டைப்பில் வந்து சிங்கிள் லைனாக தான் வந்து ஒரு இன்புட் வந்து வாங்குவோம். ஸோ வந்து இப்போ வந்து மல்டி லைன், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதை வந்து நான் எப்படி இன்புட்டாக வாங்குறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஸோ வந்து இந்த வீடியோவை நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த லிங்க்கில் போயிட்டிங்கன்னா நீங்கள் எபிசோட் 1, எபிசோட் 2 இந்த மாதிரி வந்து 5 எபிசோட் வந்து இதுவரை நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இப்போ கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒன் திங் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா சண்டே வந்து வீடியோஸ் வராது. ஸோ சண்டே வந்து கொஞ்சம் வந்து லீவ் மாதிரி. நீங்கள் வந்து மற்ற வீக் டேஸில் வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். ஸோ வந்து கண்டினியூவாக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இப்போது வந்து இன்றைக்கி வந்து நம்ம மல்டி லைன் ஸ்ட்ரிங் பார்க்க போகிறோம். இதுவரை பார்த்தது சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங்கு, அதாவது ஒரு நேமோ ஒரு நம்பர்ஸ், இன்டிஜர் நம்பரோ ஃப்ளோட் நம்பரோ எப்படி வந்து இன்புட்டாக வாங்குறது அப்படி பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்த்தோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு மல்டி லைன் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதை வந்து இன்புட்டாக எப்படி வாங்குறது அதை பற்றி நம்ம கோடிங் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, இப்போது வந்து இதில் வந்து நான் வந்து சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். இப்போது ஒரு வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், சிவகுமார் அப்படி கொடுத்தாச்சு வச்சுக்கோங்க. இப்போது வந்து கீழே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு வந்து அந்த வேரியபிளோட டைப் என்ன அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிள் கோடிங். ஒரு சிங்கிள் லைன் ஸ்ட்ரிங் வாங்குறதுக்கு ஒரு சிம்பிள் கோடிங் இவ்வளோ தான். இப்போ அதை ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா பாருங்கள், அது வந்து அந்த வேரியபிளோட டைப் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு நேம். ஸோ வந்து அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து பாருங்கள், அவுட்புட்டில் கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுவே வந்து எனக்கு ஒரு நேம் வேணாம், ஒரு பேராகிராஃப் வேணும் அப்படின்னா இப்போ இதிலே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதில் போயிட்டு ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறோம் நேமுக்கு பதிலாக. ஓகே, டைப் பண்ண டைம் ஆகும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதோ ஒரு பேராகிராஃப் வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு. ஓகே, இப்போ இதில் வந்து டைப்பும் பிரிண்ட் ஆகணும். இந்த பேராகிராஃபோட டைப் வந்து ஸ்ட்ரிங்னு நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேராகிராஃபே எனக்கு அவுட்புட்டாக வேணும் அப்படின்னா மறுபடியும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். ஏல என்ன இருக்கோ அது அப்படியே எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். சாரி, இந்த பேராகிராஃபில் ஏதோ ஒரு இது இருக்குது, ஃபால்ட் இருக்குது. ஸோ அதனால தான் எரர் வந்திருக்கு. ஓகே, இப்போது வந்து நம்ம டைப் பண்ணலாம். A is equal to ஓகே, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். போயிட்டு ஓகே கொடுத்தாச்சு. இப்போது வந்து கீழே வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டைப் ஆஃப் ஏ இப்படி கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இதில் வந்து எனக்கு அந்த அவுட்புட் பாருங்கள். இந்த பேராகிராஃபோட டைப் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ வந்து கிளாஸில் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ கொடுத்தனால அவுட்புட்டில் வந்து நம்ம கொடுத்த இன்புட் வந்து அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அந்த பேராகிராஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு மல்டி லைன் வந்து ஸ்ட்ரிங் வந்து வாங்கணும். இதில் வந்து இப்போ இன்னும் வந்து நிறையா வந்து இப்போ வந்து ஒரு இன்புட் தான் வாங்கியிருக்கோம், ஒரு பேராகிராஃப் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து நம்ம மல்டிபிள் பேராகிராஃப் கொடுக்கணும், டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயில் லூப் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம C++எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து
யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எண்ட் கொடுக்குற வரை அது வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பேராகிராஃப் வந்து எப்படி வந்து நம்ம அவுட்புட்டாக வந்து ஐ மீன் மல்டி லைன் ஸ்ட்ரிங் வந்து எப்படி அவுட்புட் வாங்குறது, இன்புட் வாங்குறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதிலே நம்ம நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம இன்னொரு டாபிக் கவர் பண்ண போகிறோம். என்னென்னா லிஸ்ட் டைப். இப்போ வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு இன்புட் வந்து லிஸ்ட் டைப்பில் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம அரேன்னு சொல்லுவோம். நம்ம வந்து சிலலாம் பார்த்திங்கன்னா, சி ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நம்ம போடுவோம். ஸோ வந்து அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அரேஸ் யூஸ் பண்ணி நம்ம இதில் வந்து லிஸ்ட் வந்து வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, நான் வந்து அரேஸ்க்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகே, இதான் லிஸ்ட் டைப். இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கோடிங்கில் பார்க்கலாம். நான் போயிட்டு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னே கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு ஏ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைப்பும் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா டைப் ஆஃப் ஏ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். சாரி இதில் வந்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன், தான் தப்பு, எரர் வருது. ஸோ வந்து இதில் வந்து ஓகே, இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து அரேங்கிறத வந்து வேரியபிளாக டிக்ளேர் பண்ணியாச்சு இன்புட்டில் பாருங்கள். ஸோ வந்து இதுதான் நமக்கு அவுட்புட். நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஏ என்னவோ அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட டைப்பை பாருங்கள். இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தனால இது வந்து ஒரு லிஸ்ட் டைப் அப்படிங்கிறனால கிளாஸில் அவுட்புட்டில் பாருங்கள் கிளாஸ் லிஸ்ட் அப்படின்னு கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ வந்து இது லிஸ்ட் டைப் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து சிங்கிள் அரே, அதாவது சிங்கிளாக வந்து ஒரு லிஸ்ட்டு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மல்டிபிள் லிஸ்ட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன பண்ணுறோம், ஒரு 3 நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். சரியா, 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அது என்ன லிஸ்ட் டைப்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு 5, 7, 4 இந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் ஏ ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது டைப் ஆஃப் ஏ, அந்த ஏயோட டைப் என்னங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 7, 4 இந்த மாதிரி கொடுத்தோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்புட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் 5, 7, 4 இது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 5ங்கிறது 0 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது, 7ங்கிறது 1 அண்ட் 4ங்கிறது 2ங்கிற பொசிஷனில் இருக்குது. 0, 0, 1, 2 அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அது அதுக்கேற்ற மாதிரி. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அது 3ஆக ஸ்டார்ட் ஆகும். 3ல் வந்து வரும். ஓகே, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 0 பொசிஷன், இது வந்து 7ங்கிறது வந்து 1 பொசிஷன், இது வந்து 2 பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம், ஏ ஆஃப் 0 அப்படின்னா 0 பொசிஷனில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இன்புட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து அவுட்புட்டில் 0ங்கிற பொசிஷனில் வந்து 5 அப்படிங்கிற நம்பர் இருக்குது இன்புட்டில். ஸோ வந்து அது வந்து நமக்கு வந்து பாருங்கள் அவுட்புட்டில் 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட டைப் நம்ம கேட்டனால இது வந்து ஒரு லிஸ்ட் டைப்னால லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ இதுவே வந்து ஏ ஆஃப் 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க.
1 கொடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். அப்போ என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? ஃபஸ்ட் 1 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 7. ஸோ வந்து அதுதான் நமக்கு இப்போ வந்து அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுவே A(2) அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். 2 பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது? 4. ஸோ அதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக இங்கே பாருங்கள் கிடச்சிருக்கு. ஓகே, இப்படி தான் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு டைப்பில் வந்து நம்ம நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் வேல்யூ, அதாவது இதை பேர் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அதோடைய டைப்பும் அந்த அதில் பொசிஷனில் உள்ள நம்பர்ஸும் நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம். ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து எதுவுமே கொடுக்கல, அதாவது இந்த மாதிரி A(0), A(1), A(2) இந்த மாதிரி கொடுத்தனால தான் அந்த பொசிஷன் உள்ள நம்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நான் வந்து A(1) கொடுக்கல, ஜஸ்ட் வந்து அந்த ஏல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன். அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்கள், ஏல என்னென்ன இருக்குது? 5, 7, 4. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து பாருங்கள் அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லிஸ்ட் யூஸ் பண்ணி கோடிங் எழுதிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதிலே வந்து ஒரு ஜாயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து பாருங்கள், இது வந்து 5, 7, 4 அப்படி கிடச்சிருக்கு. இதுவே வந்து எனக்கு கமா வேணும் அந்த இடத்துல, அதுக்கு பதிலாக வந்து ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஜாயின், அது ஒரு பேர் ஜாயின், அது வேணும் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா, இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம கமாவுக்கு பதிலாக வந்து ஜாயின் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கமா வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த 5 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கொட்டேஷனில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 7ஐயும் ஓகே இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து கமா அப்படிங்கிற ஒரு ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து கமாக்கு அப்புறம் நம்ம வந்து டாட் ஜாயின் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக ரன் பண்ணுறதுல என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்து 5, 7, 4 என்ன கொடுத்தோமோ அப்படியே வந்துச்சு. இதில் வந்து நான் வந்து எனக்கு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் வேண்டாம், ஜஸ்ட் வந்து நம்பர்ஸை வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கமாங்கிற ஒரு ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து 5, 7, 4 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்கொயர் ப்ராக்கெட் வரலை. சப்போஸ் இந்த கமாக்கு பதிலாக நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், நம்ம என்ன சிம்பிள் கொடுத்தோமோ அதே சிம்பிள் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் நான் இங்கே எதுக்காக இந்த கோடிங் சொன்னேன் அப்படின்னா, ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் எனக்கு அவுட்புட்டில் வேண்டாம், ஜஸ்ட் வந்து கமாவோ இல்லை ஏதாவது சிம்பிளாக எனக்கு வேணும்னா இந்த மாதிரி ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து அவுட்புட்டில் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் வந்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். அது மட்டுமே லிஸ்ட் டைப் பார்த்தோம். இதில் வந்து இண்டெக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ வந்து இதெல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வர வீடியோவில் வந்து ஒயில் லூப், ஃபார் லூப் இந்த மாதிரிலாம் வந்து லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறையா வந்து கோடிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு ஈஸியான கோடிங்கில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். டெய்லி வந்து வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இதில் சண்டே மட்டும் கொஞ்சம் சண்டே மட்டும் வீடியோ வராது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து வீக் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வந்துடும். ஸோ வந்து இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக டெய்லி வந்து ஒரு 10 நிமிஷம் வர மாதிரி தான் நான் வந்து சின்ன சின்ன கோடிங்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நீங்கள் வந்து பைத்தான்கிற ஒரு கோடிங் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அப்படின்னா இது வந்து
ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.